வணக்கம் பிரீதி. கிருஷ்ணகிரி அருகே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகே சிற்றூர்ந்து அதாவது மினி பேருந்தை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சிறைப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மார்ச் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் புதிய விரிவான மினி பேருந்து திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிருஷ்ணகிரி நகரில் மட்டுமே சுமார் 15க்கும் மேற்பட்ட மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆட்டோக்களில் சவாரி செய்ய கிருஷ்ணகிரியில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல ஆட்டோ வாடகை 250 ரூபாயும், ஷேர் ஆட்டோவில் சென்றால் 20 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதிதாக விடப்பட்ட மினி பேருந்தில் பயண கட்டணம் வெறும் 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. குறைந்த கட்டணம் என்பதால் பெரும்பாலும் அதிகப்படியான மக்கள் மினி பேருந்துகளை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கிருஷ்ணகிரியில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று வரும் மினி பேருந்துகளை போலுப்பள்ளி என்ற இடத்தில் வழிமறித்து ஆட்டோக்களை பேருந்து முன்பு நிறுத்தி மினி பேருந்துகளில் பயணித்த பயணிகளை கட்டாயப்படுத்தி கீழே இறக்கி ஆட்டோக்களில் தான் பயணிக்க வேண்டும் என்று மினி பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் இயக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளனர். அதனால் அங்கு பரபரப்பு ஏற்படுது. எனவே மினி பேருந்து இயக்குபவர்கள் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மினி பேருந்துகளை இயக்கக்கூடிய நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நாங்க